திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை மூட வாய்ப்பே இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் மறைமுகமாக தெரிவித்துவிட்டதால் பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மதுராந்தகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சார வாகனத்தில் அருகே இருந்த பெண்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று கருணாநிதி வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்போது நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்று காட்டமாக தெரிவித்தார். இதனால் அங்கு கூடியிருந்த பெண்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியது. தற்போது திமுக தானே ஆட்சியில் இருக்கிறது என்று கூறிய பெண்கள் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை மூட வாய்ப்பே இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறுகிறாரா என்று கேள்வி எழுப்பினர். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க. அதிமுக ஓட்டு போட்டீங்க. சரி சரி.